நான் உங்க ஷெஃப் முரளி தரேன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா மசாலா பரோட்டா. இந்த மசாலா பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பரோட்டா வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் வந்து செஞ்சு போட்டிருக்கேன். அதாவது எப்படி செய்யறது, பரோட்டாவோட டீட்டெயிலான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். அதோட இல்லாம நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா சில்லி பரோட்டா, அப்புறம் வந்து பாலக் பரோட்டா, இப்படி விதவிதமான பரோட்டாஸ் அப்படிங்கறதெல்லாம் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த பரோட்டா வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நானே செஞ்சு இதை வந்து நம்ம மசாலா பரோட்டாவா பண்ண போறோம். பெரிய வெங்காயமா வந்து ஒரு வெங்காயத்தை நான் என்ன பண்ணிருக்கேன், இதை பாருங்க. இந்த வெங்காயத்தை இப்படி நான் வந்து அழகா வந்து ஜூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். கோஸ் வந்து ஒரு பிடிச்ச புடி அளவுக்கு கோஸ். அதாவது வந்து என்னன்னா, நம்ம ஒரு கைப்பிடி பிடிக்கிறோம் இல்லையா, இந்த கைப்பிடியில எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு கோஸ் நான் எடுத்தேன். முழு கேரட், அதாவது நல்ல தடியான கேரட்டை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது வந்து நல்ல நைஸா வெட்டி எடுத்திருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 3 பீன்ஸை நான் வந்து இந்த மாதிரி நைஸா வெட்டி இந்த மாதிரி வெட்டி எடுத்திருக்கிறேன். எல்லோ கலர், ரெட் கலர், அடுத்தது வந்து கிரீன் கலர். ஸோ இந்த கிரீன் கலர் மூணுத்தையுமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு அரை குடமிளகா அளவுக்கு உள்ளதை நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கட் பண்ணி உங்களுக்கு எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாவை நல்லா நைஸா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி வந்து நல்லா நைஸ். மஞ்சத்தூள் கண்டிப்பா போட்டீங்க அப்படின்னா கலர் நல்லா இருக்கும். காஷ்மீர் சில்லி பவுடர், அதாவது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, மஞ்சத்தூளோட நீங்க இந்த கலர் இந்த நம்ம காஷ்மீர் சில்லியை சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேசரி கலர் அப்படிங்கறது மாதிரி வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த பரோட்டாக்கு நான் இந்த மாதிரி மஞ்சத்தூளும் ஆட் பண்றேன், காஷ்மீர் சில்லி பவுடரும் ஆட் பண்றேன். ஸோ எண்ணெய் வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பரோட்டா செய்யறதுக்கு வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துப்பேன். தேவையான பொருட்களை நீங்க பாத்தீங்க. அதுக்கு அடுத்தது முதல்ல பரோட்டா செய்யறது எப்படிங்கறத ஒரு சின்ன ஓரலா பாத்துருவோம். இப்போ இந்த பரோட்டாக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்துக்கிறேன். இந்த மைதா மாவுல என்ன பண்ணிருக்கேன், நான் உப்பு, சர்க்கரை, தண்ணி, இதை 3 மட்டும் தான் ஊத்தி நான் நல்லா அழகா வந்து பரோட்டா மாவு நான் பிசைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாவு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே மாவு பிசைஞ்சு ஊறணும். அதன் பிறகு 2 தரம் மாலிஷ் பண்ணணும். அடுத்த 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் மாவு பிசைஞ்சு ஊறணும். அதுக்கு அடுத்தது 2 தரம் மாலிஷ் பண்ணி 10 நிமிஷம் ஊறணும். அதன் பிறகுதான் மேல நீங்க ஆயில தடவி ஒரு 5 நிமிஷம் மாலிஷ் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ப்ராசஸிங் வந்து பரோட்டா அப்படிங்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் அளவுக்கு ஆகும். எல்லாரும் சொல்லுவாங்க பரோட்டா 5 நிமிஷத்துல போட்டலாம், 10 நிமிஷம் போட்டலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. பரோட்டாவுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மாலிஷ் பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளவு அதை சாஃப்டா பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணீங்க அப்படின்னா தான் ரொம்ப சாஃப்டா வரும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த மைதா மாவை பிசைஞ்சிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், இதை பாருங்க வந்து ஒரு பேடா அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து பேடா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து 1/2 கிலோ மாவை நான் பிசைஞ்சு இந்த மாதிரி வந்து உருண்டையா நான் போட்டிருக்கேன். இந்த உருண்டையில கொஞ்சம் எண்ணெய் தடவி போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் நம்ம ஏன் இப்படி தடவுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு மாவோட ஒரு மாவு ஒட்டாது. ஸோ நம்ம வந்து மைதா மாவை நம்ம தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கோம். அப்ப என்ன ஆகும்னா, அந்த ட்ரையா இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து சாஃப்ட்னஸ் ஏறும் போது மாவு வந்து உப்புசம் வரும். அப்ப என்ன ஆகும்னா, ஒரு மாவோட இன்னொரு மாவு ஒட்டிக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய்களை தடவி இப்படி பண்றது. இப்போ இதை வந்து மறுபடியும் வந்து ஒரு சின்ன சப்பாத்தி மாதிரி தீத்திட்டு அதன் பிறகு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம வீச போறோம். இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் நம்ம சேனல்ல, எப்படி வீசுறதுன்னு முதற்கொண்டு சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு ரிப்பீட் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ பண்றேன். இப்போ இதை பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டி இருக்கோம் இல்லையா, இந்த உருண்டைகளை நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிள் வந்து நல்ல சுத்தமான டேபிள்ல தான் நான் பண்றேன். ஸோ இதை வந்து நீங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி தீத்துங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை மாதிரி நீங்க அழகா தீத்திக்கணும். ஸோ இந்த இதை வந்து நீங்க நல்லா தீத்திட்டு இந்த மாதிரி முதல்ல வந்து நீங்க கொஞ்சம் இது மேல ஆயில் நீங்க போடணும். ஒவ்வொரு உருண்டைகளுக்கும் இந்த மாதிரி ஆயில் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். இப்போ இத மாதிரி நாம வந்து பரோட்டா வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தீத்தி வச்சிருக்கோம் இல்லையா, இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு லேயர், அதாவது வந்து நாம வந்து கடைசி தீத்தினதை வந்து கீழே வைக்கணும். அதன் பிறகு லேயர் நீங்க ஒவ்வொரு லேயரும் இந்த மாதிரி மாத்தி நீங்க வைக்கணும்.
ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தீத்துறது நல்லா சாஃப்டா இருக்க மாதிரி வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி தீத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா நீங்க ஊற விடணும். ஸோ அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இப்போ இது மேலையும் நீங்க என்ன பண்ணணும், ஆயில் தீர்த்தணும். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து இது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உள்ளதை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆயில்ல கையில தடவிக்கங்க. தடவிட்டு இதை பாருங்க எப்படி பண்ணுங்க. எப்படி பண்ணீங்க அப்படின்னால உங்களுக்கு தெரியும் அந்த மாவு வந்து நல்லா வர ஆரம்பிச்சிச்சு, மாலிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த அளவுக்கே உங்களுக்கு போதுமானது. இதை நீங்க இதை பாருங்க எப்படி அழகா சுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க சூப்பரா வைக்கலாம். இது மேலையும் கொஞ்சம் ஆயில் நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி நம்ம நல்லா வீசி வச்சு அழகா மேல ஆயில் தடவி வச்சிருக்கோம் இல்லையா. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கைகள்ல லைட்டா அழுத்திக்கங்க. அழுத்திக்கிட்டு இதை வந்து உங்களுக்கு சின்ன சின்ன, அதாவது வந்து சப்பாத்தி மாதிரி ரொம்பவும் மெல்லிசா தீர்த்தக்கூடாது, கொஞ்சம் தடிசா இருந்தாலும் தப்பு கிடையாது, ஏன்னா வேகாடும் போது நல்லா இருக்கும். இப்போ இந்த தீர்த்தனதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அச்சு மாறாம இதுல போடணும். அதாவது அச்சு மாறாமன்னா நீங்க உடனே முறுக்கு அச்சா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஸோ வந்து நம்ம எந்த பகுதி தீர்த்தனமோ அந்த பகுதி மேலேயே இருக்கிற மாதிரி தான் நீங்க போடணும். இப்போ அடுத்ததும் நான் தீத்தி காட்டுறேன் பாருங்க. ஸோ வந்து எவ்வளவு அழகா இதை நம்ம தீத்தி இதை அடுக்கிக்கிறோமோ அப்பதான் இது வந்து கரெக்டான ஷேப்ல வர்ற மாதிரி வரும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த கல் வச்சுட்டேன். இந்த கல் வந்து நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு. இந்த சூடான பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன வந்து லைட்டா ஆயில் தெளிங்க. ஆயில் தெளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டஸ்ட் கிளாத்ல நீங்க என்ன பண்ணுங்க, இதை மாதிரி தொடச்சிருங்க ஃபர்ஸ்ட். எதுக்காக அப்படின்னா கீழே வந்து அந்த ஆயில் பசபசப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ நாம செஞ்ச பரோட்டாவை வந்து என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த அச்சு மாறாம போடணும்னு அதே பொசிஷன்லயே நீங்க ஆட் பண்ணணும். இப்போ நான் பாருங்க, இது வந்து என்கிட்ட பெரிய கல் இருக்குது, அதனால நான் வந்து 3 பரோட்டா போடுறேன். உங்க வீட்டுல சின்ன கல் இருந்தது அப்படின்னா நீங்க ஒன்னொன்னா போட்டு எடுத்துக்காங்க, தப்பு கிடையாது. இந்த மாதிரி பரோட்டாவை நீங்க போட்டு எடுத்துட்டு, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், பரோட்டாவை போடுறீங்க இல்லையா, இந்த போட்ட போதே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டா வந்து ஆயில் வந்து உடனே அப்ளை பண்ண தேவையில்லை, ஒரு 2 தரம் திருப்பி விட்டுட்டு நீங்க அப்புறம் ஆயில் திருப்பி நீங்க போட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ பாருங்க நான் வந்து என்ன பண்றேன், ஸோ இந்த மாதிரி திருப்பி இருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து இப்போ போட்டாச்சு. நாம வந்து இப்போ இது வந்து நம்ம செய்ய போறது மசாலா பரோட்டா. ஸோ மசாலா பரோட்டா அப்படிங்கிறதுனால இதுல கொஞ்சம் ஆயில் கம்மியா இருக்கணும், அதே சமயம் வேக்காடும் வந்து 3/4 வேக்காடு வந்தா போதுமானது. இப்போ நான் என்ன பண்றேன், திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டுட்டு தான் நான் ஆயில் வந்து அப்ளை பண்றேன். பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆயில் வந்து எவ்வளோக்கு அவ்வளோ அப்ளை பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கும் பரோட்டா. ஸோ பரோட்டா சாப்பிடும் போதே ஒரு சில பேர் வந்து ஆயில் இவ்வளவா அப்படின்லாம் நினைச்சீங்க அப்படின்னா பரோட்டாவா இருக்காது அது. ஸோ வந்து உங்களுக்கு ஸோ எப்படி இருக்கு பாருங்க, அந்த பரோட்டா வந்து கலர் வந்து அழகா வந்து இதுல ஒண்ணுமே வராது பாருங்க, எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் லேயர்லாம் வருது. ஸோ சூப்பரா வந்து இந்த பரோட்டாவை வந்து கல்லு பதமும் இருக்குது. ஸோ நீங்க கல்லு பதத்தையும் நீங்க மாத்தி வச்சுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பரோட்டா வந்து ஹார்டா தான் போகும். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட ஸ்டைல்ல சப்பாத்தி செய்யும் போதும் சொல்லியிருக்கேன், கல்லுல இருந்து புகை வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க எவ்வளவு புகை வருது, அப்போதான் அந்த பரோட்டா வந்து உங்களுக்கு அந்த கலர் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இதை தான் நீங்க மெயினா தெரிஞ்சுக்கணும். அந்த கல்லுலேருந்து இந்த புகை வர்ற மாதிரி வந்தது அப்படின்னாலே பரோட்டா வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இதை போட்டு எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பரோட்டா பாருங்க உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த கலர் அப்படிங்கிறது பக்காவா வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பரோட்டாவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்ன மாதிரியான கலர் வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த பரோட்டாவை நாம எடுத்து வச்சுட்டு ஸோ அடிக்க போறோம். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பரோட்டா எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ இப்போ நம்ம செய்ய போகிறது மசாலா பரோட்டா. ஸோ அந்த பரோட்டா வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மசாலா பரோட்டா செய்ய முடியும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் இது வந்து நீண்ட பதிவாக நான் போகிறேன். ஏன்னா பரோட்டா செஞ்சு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இப்போ சப்போஸ் செய்ய தெரியாது சார், நாங்கள் வெளியிலேயே வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் வெளியில் போயிட்டும் வாங்கிக்கலாம். அதாவது வந்து ஃப்ரோசனில் கிடைக்கிது. இப்போ இன்னைக்கு வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து பரோட்டா கிடைக்குது. அந்த பரோட்டா நீங்கள் வாங்கினீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை மாதிரியே ஸோ கல்லுல போட்டு எடுத்துட்டு அதை நீங்க இப்ப நம்ம பண்ண போற மாதிரி பரோட்டாவும் பண்ணலாம். சாப்பிடுறதுக்கு ரெடி டு ஈட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ரெடி டு ஈட் அப்படிங்கிற பரோட்டாவை கூட நீங்க என்ன பண்ணலாம், வாங்கி அப்படியே நீங்க வந்து கட் பண்ணணும். குச்சி குச்சியா வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்ல வந்து நல்லா வந்து நைஸா வேணாலும் கட் பண்ணலாம், இல்ல பிச்சு பிச்சு வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நீங்க எப்படி போடுறீங்களோ அதை அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதன் பிறகுதான் நம்ம வந்து இப்ப என்ன பண்ண போறோம், மசாலா பரோட்டா பண்ண போறோம். இதுக்கு நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு பேன் வச்சிருக்கோம். ஸோ இந்த பேன் வந்து நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு. சூடான பிறகு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு உள்ள ஆயில நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நான் இன்னைக்கு போட போறேன். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து இஞ்சி பூண்டு தனியா வெட்டியும் பண்ணலாம். இப்போ பாருங்க வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாம வெட்டி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, இந்த வெங்காயத்தை நான் வந்து ஆட் பண்றேன். இது நல்லா கொஞ்சம் அதாவது வந்து கொஞ்சம் லைட்டா கோல்டன் கலர் அப்படிங்கிறது லைட்டா வரணும். ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா ரொம்ப வதங்கிருச்சுன்னா உங்களுக்கு வந்து பிரியாணி மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கோல்டன் கலர் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, இதுல நான் சொன்னேன் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இஞ்சி பூண்டு தனியாகவும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய ஆப்ஷன். இப்போ இந்த இஞ்சி பூண்டை ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா இந்த மசாலாவோட வந்து வதங்கினுச்சுங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதன் பிறகு இப்போ நம்ம வெட்டி வச்ச பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, இதை நீங்க அடுத்தது ஆட் பண்ணுங்க. காரம் வந்து நீங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்பதான். நான் வந்து என்ன பண்றேன், மிளகாத்தூளும் போடுவேன், பச்சை மிளகாவும் போட்டுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நல்லா அழகா கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த கேரட் இருக்கு இல்லையா, இந்த கேரட்டை வந்து நான் என்ன பண்றேன், ஆட் பண்றேன். ஏன்னா கேரட் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வேக்காடு கொஞ்சம் வேகணும். அதுக்காக தான் நான் வந்து கேரட்டை ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்றேன். போது நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம பீன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பீன்ஸை வந்து எல்லாமே நல்லா அழகா வாஷ் பண்ணிட்டு நீங்க போடுங்க. ஸோ வந்து காய்கறிகளை நல்லா ஒரு தடவை அலசிட்டு போட்டோம் அப்படின்னா அதனுடைய அந்த பச்சை தன்மை அப்படிங்கிறதும் நல்லா அருமையா இருக்கும். ஸோ பாருங்க இந்த கோஸ் இருக்கு இல்லையா, இந்த கோஸை நான் என்ன பண்றேன், இதுல ஆட் பண்றேன். ஸோ வந்து மசாலா பரோட்டா அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா காய்கறிகள் போடணும். ஸோ பாருங்க நமக்கு வந்து நல்லா வந்து இந்த போட்ட வந்து கேரட்டு பீன்ஸ் கோஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, 3 கலர் குடமிளகா. ஸோ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், எல்லாமே ரெட்டு பச்சை மஞ்சள் இந்த 3த்தையுமே நான் வந்து ஆட் பண்றேன். இப்போ இந்த 3 கலர் குடமிளகாவையும் நீங்க நல்லா ஆட் பண்ணிட்டு இத மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா பெரட்டுங்க. ஸோ பெரட்டினீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த நேரத்துல இந்த காய்கறிகள் தேவையான அளவுக்கு, ஏன்னா காய்கறில நம்ம ஆல்ரெடி பரோட்டால நம்ம உப்பு போட்டிருக்கோம், இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு நீங்க சால்ட்டை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு வந்து மஞ்சத்தூள், ஏன்னா இப்ப இதுல மஞ்சத்தூள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா தான் பரோட்டா வந்து நம்ம சொன்ன அந்த கேசர் கலர் அப்படிங்கிறது அருமையா வரும். இந்த பரோட்டாக்கு வந்து மஞ்சள் தூளும் ஆட் பண்ணுங்க. மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிட்டு நான் வந்து கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இப்படி வதக்குங்க. ஸோ நீங்க இது மாதிரி வதக்கும் போதே இந்த கேப்சிகம்ல வந்து கோஸ்ல அப்படிங்கறதுலதான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தண்ணி லைட்டா வெளியில வந்தது அப்படின்னா அப்போ நல்லா இருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல வந்து இந்த மாதிரி பரட்டிட்டு இதுல வந்து கொஞ்சமா நீங்க தண்ணி ஆட் பண்ணணும். இப்ப பாருங்க நான் சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா வந்திருக்கு பாருங்க. அந்த கேசர் கலர் அப்படிங்கிறது ரொம்ப டாப்பா வந்திருக்கும். இந்த நேரத்துலதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமா நாம வந்து பரோட்டா போட போறோம். இந்த பரோட்டா போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு கொஞ்சம் தண்ணி நமக்கு வேணும். அதனால நான் என்ன பண்றேன், தண்ணி நான் ஆட் பண்றேன். ஸோ நீங்க
தண்ணி நீங்க தயவு செஞ்சு நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. நான் வந்து ஒரு 3/4 டம்ளர் தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த காய்கறிகள் கொஞ்சம் நல்ல வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்போ நம்ம பரோட்டாவை போட்டோம் அப்படின்னா அந்த பரோட்டால உள்ள ரஃப்னஸ் அப்படிங்கிறது, நம்ம பரோட்டாவை வந்து ஆஃப் குக்கு தான் குக் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் இந்த மீதி குக் ஆகிறதுக்கு இந்த தண்ணி இருந்தது அப்படின்னா இந்த காய்கறிகளோட பரோட்டா சேரும் போது ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது காட்டும். இப்போ பாருங்க, நமக்கு வந்து நல்ல இந்த காய்கறிகளும் சேர்ந்து கொதிக்குது, அதே சமயம் வந்து தண்ணியும் சேர்ந்து நல்லா, அதாவது காய்கறியும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து உப்பு வந்து ஓகே, இதுக்கு வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கு, அதாவது வந்து இதுல வந்து மசாலால கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அப்பதான் பரோட்டால போடும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி வைக்க பரோட்டா அப்படிங்கிறது. ஸோ எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வந்து நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஆட் பண்றேன். ஸோ நீங்க ஆட் பண்ணும்போது அடுப்போட தீ வந்து ரொம்ப மிதமா இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பரோட்டாவையும் இந்த மசாலாவையும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா நீங்க கலக்குறீங்களோ அப்போதான் அந்த பரோட்டால உள்ள பரோட்டா அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அப்சர்வ் பண்ணாதான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது நல்லா வரும். மசாலா பரோட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த மசாலாவும் அந்த பரோட்டாவும் சேர்ந்து ஒரே சாஃப்ட்னஸ் இருக்கணும். இப்ப நீங்க குடமிளகாவை கடிக்கிறீங்க அப்படின்னா குடமிளகாய் எப்படி சாஃப்டா இருக்கும், ஒரு அப்படியே வாயில வச்சதும் கரையிற மாதிரி, அந்த மாதிரி இந்த பரோட்டா வந்து சாஃப்ட் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க நல்லா அந்த தண்ணி வந்து பரோட்டால அப்சர்வ் பண்ற மாதிரி நீங்க குக் பண்ணணும். ஸோ நான் சொன்ன அந்த கலர் வந்து பாத்தீங்களா, வந்து மசாலா பரோட்டால அந்த கேசர் கலர் அப்படின்னு, அதாவது வந்து கேசரி பவுடர் போட்டா என்ன கலர் வருமோ அதை வந்து இதுல ஆட் ஆயிருக்கு. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பரோட்டா, ஸோ கேப்சிகம் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, பரோட்டாவும் எவ்வளோ வந்து சாஃப்டா இருக்கு பாருங்க. ஸோ அந்த பரோட்டா வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து அடுப்போட தீயை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மிதமா வச்சு பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா வந்து உங்களுக்கு வந்து பரோட்டா வந்து நல்லா சாஃப்டா ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் வந்து எந்த அளவுக்கு இது வந்து சாஃப்டா இருக்கு அப்படிங்கிறது. ஸோ பாருங்க, உங்களுக்கு பரோட்டா வந்து முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்க பாருங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல வந்து கார்னிஷுக்கு வந்து இது வந்து நம்ம வந்து மசாலா பரோட்டா தான் பண்றோம். ஸோ சவுத் இந்தியன் ஸ்டைல் தான் நம்ம பண்றோம். இதுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்காங்க, கொஞ்சம் கொத்தமல்லியா ஆட் பண்ணிக்காங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இப்படி கிளறுங்க. இதுல வேணும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் நீங்க போட்டுக்கலாம், அது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். கடைசியா வந்து கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்றேன். இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, நாம சாப்பிட்டு பார்க்கலாம். என்னங்க, சுவையான மசாலா பரோட்டா எப்படி செய்யறது அப்படிங்கறத உங்களுக்கு டீட்டெயிலா கத்து கொடுத்துருக்கேன். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.